ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, வளர்பிறை ஏகாதசி பரிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆடி மாத வளர்பிறை ஏகாதசி, அதுவும் ஆடி செவ்வையோடு வந்திருக்கக்கூடிய இந்த ஏகாதசி திதியில் பெருமாள் வழிபாடு செய்வது நம்முடைய குடும்பத்திற்கு பல கோடி புண்ணியத்தை சேர்க்கும். செய்த பாவங்களுக்கு பெருமாளிடம் மன்னிப்பு கேட்டு வருந்தினாலே கஷ்டங்களில் பாதி தீரும். அதிலும் குறிப்பாக பத்மநாப சுவாமிகள் அவர்களை நினைத்து பத்மநாப சுவாமிகள் நாமத்தை மந்திரமாக ஜெபித்தால் கோடான கோடி புண்ணியம் உங்களுடைய குடும்பத்தை வந்து சேரும். இந்த ஏகாதசி திதியானது இன்று காலை 11:34 மணிக்கு ஆரம்பித்து விட்டது. நாளை மதியம் 1:03, அதாவது செவ்வாய்க்கிழமை மதியம் 1:03 வரைக்கும் இந்த திதி என்பது இருக்கிறது. உங்களுடைய வசதிக்கு ஏற்ப பிறருக்கு அன்றைய தினத்தில் கண்டிப்பாக அன்னதானம் செய்யுங்கள். முடிந்தால் ஏழைகளுக்கு 2 பேருக்கு வயிறார சாப்பாடு வாங்கி கொடுங்கள், அல்லது வாயில்லா ஜீவன்களுக்கு ஏதேனும் உணவு கொடுங்கள், பறவைகளுக்கு ஏதேனும் தானியங்களை வாங்கி போடுங்கள். எதுவுமே முடியாது என்பவர்கள் ஒரு கைப்பிடி உலர் திராட்சை வாங்கி காகத்திற்கு தானமாக போடுங்கள். இப்படி போட்டால் உங்களுடைய 10 தலைமுறை முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இன்று மாலை பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு பெருமாளுக்கு உங்களால் முடிந்த நெய்வேத்தியம் அல்லது 2 வாழைப்பழம் வைத்துவிட்டு உங்களுடைய வேண்டுதலை பெருமாளின் பாதத்தில் இறக்கி வையுங்கள். பத்மநாப சுவாமிகளை மனதில் நினைத்து கொள்ளுங்கள். ஓம் பத்மநாபாய நமக என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். பெருமாளுக்கு துளசி இலைகளால் அர்ச்சனை செய்யுங்கள். பிறகு தீபதூப ஆராதனை காண்பித்து உங்களுடைய வழிபாட்டை நிறைவேற்றி கொள்ளுங்கள். இவ்வளவுதான். இந்த வழிபாட்டை இப்படி ஒரு எளிமையான இந்த ஏகாதசி திதியில் செய்பவர்களுக்கு, பெருமாளை வழிபாடு செய்பவர்களுக்கு அந்த எம்பெருமானின் ஆசி முழுமையாக கிடைக்கும். இந்த பிரபஞ்சம் உங்களை வாழ்த்தும். முன்னோர்களின் ஆசீர்வாதமும் கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கும் சுபகாரிய தடைகள் விலகும். உங்களால் முடிந்தால் இன்று மாலை உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று 2 விளக்குகளில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வையுங்கள். அந்த பெருமாள் கோவிலில் இருக்கும் கருடாழ்வாருக்கு விளக்கு போடுங்கள். உங்களுடைய குடும்பத்திற்கு காவலாக கருடாழ்வார் இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை செய்து கொள்ளுங்கள். இப்படி செய்து கொண்டால் கருடாழ்வாரின் ஆசீர்வாதத்தால் உங்களுடைய குடும்பம் பாதுகாப்பாக இருக்கும். கண் திருஷ்டி, கெட்ட சக்தி, எதிர்மறை ஆற்றல் போன்ற பிரச்சனையிலிருந்து உங்களை பாதுகாக்க இந்த வழிபாடு சிறப்பான பலனை கொடுக்கும். நம்பிக்கை உள்ளவர்கள் இப்போது சொன்ன இந்த ஆன்மீகம் சார்ந்த வழிபாட்டை பின்பற்றி பலன் பெறுங்கள். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.